வணக்கம் மக்களே. அதாவது நான் சொன்னேன், அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷ்காரனுங்க வந்து எல்லாரையும் அழிச்சிட்டு கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி நம்மளெல்லாம் கொண்டுட்ருக்கானுங்க. என்னமோ எலும் நாட்டிங்கிறேன், கேங்கிறேன், அவனுங்கெல்லாம் ஏலியன் பிளட் லைனுங்கிறேன் அப்படி இப்படின்னு நான் ஏதோ எனக்கு என்னமோ சூனியம் வச்சுட்டானுங்க, என் உடம்பு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏதோ சொன்னேன். நான் சொன்னது எல்லாமே சத்தியமாக உண்மையாக சொல்ல போனால் பைத்தியம் அப்படின்னு தான் தோணும் கிட்டத்தட்ட. என்னென்ன சொல்கிறான், என்னமோ கவர்மெண்ட்டு தான் டெரரிஸ்ட்டுங்கிறான், இலும்பு நாட்டிங்கிறான், கேங்கிறான், ஏதோ கே சூனியம் வாரங்கிறான், கடவுள் தான் வந்து கதை எழுதுகிறாருங்கிறான். எல்லாமே கதை மயிறு மாதிரி தான் இருக்கும். சிரிப்பு வரும் ஆக்சுவலாக சொல்ல போனால். யார் இப்போ ஸ்டாலின் கே, கருணாநிதி கே, இவங்கெல்லாம் கே, இவங்கெல்லாம் இலும்பு நாட்டி அப்படின்னு சொன்னால் சத்தியமாக அதான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்களே, விஜயாக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லை, ஹீரோ எல்லாமே கே, மாடல் எல்லாம் கே, இந்த மாதிரி நிறையா கே இருக்கானுங்க. இது அவனுங்கெல்லாம் கே எல்லாருமே, அவனுங்க தான் இலுமினாட்டி. ஸோ அவனுங்க பிளட் லைனுமே வேறு, நம்ம மாதிரி டிஎன்ஏ கிடையாது, அவனுங்க ஆர்என்ஏன்னு நினைக்கிறேன். அது எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஒன்று நினச்சிட்டு இருந்தேன், என்னென்னா ஹார்ட் வந்து நடுவில் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. நம்மளோட ஹார்ட்டே நான் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ தான் எனக்கு தெரியும். உடனே கேட்பீங்க, நான் உடனே மாற்றி சொல்லிட்டேன், இல்லை நானும் ஒரு ஏலியன் அப்படின்னு. வேணால் என் பிளட்டை வேணால் டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க, நான் வந்து நெகட்டிவு. நான் தமிழ்நாட்டுக்காரன். இப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்கேன், முன்னாடி நடுவில் கொஞ்சம் வெயிலெல்லாம் சுற்றி நானும் ஒரு மீடியமான கலர் தான். நானும் கலர் அப்படி வெளியேறலாம் இல்லை, நானும் ஒரு ப்ரௌன் கலர் தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது ஏகப்பட்டது. அவனுங்க எப்படி இது பண்ணுறானுங்கன்னா, அதாவது மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கவே இல்லை கவர்மெண்ட்டு. நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் புக்கில், மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி, மக்களாட்சி, அதுதான் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க நம்மளை ஒரு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறானுங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார். இந்த இரட்டை காட்சி ஆட்சி முறை இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அதாவது பார்த்திங்கன்னா, இவன் பண்ணதை அவன் சொல்லி ஓட்டு வாங்கிக்கிறது, அவன் சொன்னதை இவன் சொல்லி ஓட்டு வாங்கிக்கிறது. இதனால் ஏதாவது மாறுதா அப்படின்னா ஒரு மயிரும் மாறாது. இதுதான் உண்மை. எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் பீத்தின்ட்டே தான் இருப்பானோ. அந்த எப்படி சொல்கிறது, ஒரிஜினல் ஆளுங்கிறது இதில் ரொம்ப கம்மி. அவங்களெல்லாம் கொண்டுட்டாங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் செத்தாங்களோ அவங்களாம் ஒரிஜினல். நான் எதில் சொல்கிறேன்னா, அரசியலில் அம்மாவாக இருக்கட்டும், அம்மா தான் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தது. ஒரு சிங்கிள் லேடி, அயன் லேடி, அது என்னென்னமோ பண்ணி பார்த்தது. அதை கொண்டுட்டானோ, சைலண்ட்டாக முடிச்சிட்டானுங்க. என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஒரு 30 நாள், ஒரே ஒரு 5 நாள் 20 நாள் இழுத்து அவங்களுக்கு இப்படி ஆச்சு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி கடைசியாக செத்துட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டானோ. என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எதுவுமே கேட்கல. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறதுலே மெண்டல் இன்னும் பச்சையாக வரும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் அவ்வளோதான். நமக்கு என்ன, எவன் செத்தான் என்ன, நம்மளும் செத்துட்டு தான் இருக்கோம். உலகம் அழிஞ்சிட்ருக்கு தெரியுமா. அதாவது 2005 6 வந்து ஓசோனில் ஓட்டை அப்படின்னானோ. அப்பயே ஓசோனில் ஓட்டை அப்படின்னா இப்போல்லாம் 2025 ஓசோன் ஒன்று இருக்கானே தெரில. வெயில் அடி கொளுத்துது. இருக்கிற எல்லா இடத்தையும் காட்டெல்லாம் அழிச்சிட்டானோ. தமிழ்நாட்டில் காடு முதல்ல இருக்கான்னு தேடி பாருங்கள். காடு கிடையாது. எங்கே பார்த்தாலும் அரிசி விலை, எல்லாம் விலைவாசி ஏறி கிடக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளை வந்து எல்லா விதத்துலேயுமே அழிக்கிறானுங்க. அதாவது பணங்கிற ஒன்று வச்சு தான். இப்போ கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும். அதாவது 2 தான் இருக்குது. இந்த 2 எல்லாமே 2 இருக்கும், கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு. ஒன்று நீ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும், இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை காய்ச்சி ஆட்சி முறை, 2ல் ஏதாவது ஒன்று தொட்டு தான் ஆகணும். இந்தமாரி நம்மளை வந்து ஒரு மாதிரி அடிமையாக வச்சுருக்கானுங்க. நம்மளை சாவடிக்கணுங்கிறதுனால தான் இந்த இதுவே வச்சுருக்கானுங்க கவர்மெண்ட் சிஸ்டமே. எல்லாருமே வந்து ஒரு தேவையை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னு ஒன்று இருக்குது, அத்தியாவசியம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஆடம்பரம்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லாருக்குமே ஆசை இருக்கும். எனக்குமே சின்ன வயசுலலாம் ஆசை, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும், ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கணும், நம்ம ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் போகணும். இந்த மாதிரி பல ஆசைகள் எல்லாருக்கும். ஆசை யாருக்கு தான் இல்லை, எல்லாருமே இருக்கும். ஆனால் நான் வந்து அவ்வளோ ஆசைலாம் படல அப்பயுமே. நான் வந்து என்னோடய ஆசை என்னென்னா வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணணும், இந்த கவர்மெண்ட்டை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஆரம்பித்து 10 வருஷமாக என் வாழ்க்கை எங்கேயோ போய் ஏதோ நடந்து இப்போ வந்து நான் நிற்கிறேன். இப்போ வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, நான் வந்து ஒரு கே, நான் ஒரு பைசெக்ஷுவல், நான் இப்போ இலுமினாட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு ஏலியனு, நான் தான் இலுமினாட்டி ஹெட்டு. அப்புறம் என்ன சொன்னானுங்க, புள்ளமார் கம்யூனிட்டி எல்லாம் தான் இலுமினாட்டியோட ஹெட்டு.
அந்த 13வது ட்ரைபு, 4வது ட்ரைபு, 25வது ட்ரைபு, 105வது ட்ரைபுன்னெலாம் சொல்லிகிட்ருக்கானோ. நான் வந்து உண்மையாக சொல்ல போனோம்னா இது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி மானோம். எதாக இருந்தாலும் நான் கவலைப்படல, நான் இலுமினாட்டி இல்லை, எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் அவனுங்க சொல்கிறது தான் நீங்கள் நம்புவீங்க. ஏன் அப்படின்னா நீங்களாம் மெண்டல். அதுதான் கதை. எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு அரிசி சாப்பிடக்கூடாது, உப்பு அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற 3 பொருள், அரிசி, உப்பு, சாதம், அப்புறம் எல்லாம் இருக்குது சர்க்கரை, இதெல்லாம் சேர்த்துக்கூடாது. ஆனால் இதெல்லாம் தான் ரேஷன் கார்டில் போடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையே இல்லை அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ஓட்டுக்கு நிற்க வைக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாரையுமே கடனாக்கி நம்மளெல்லாம் பிச்சை எடுக்க விட்றானோ. ஒன்று கவர்மெண்ட்டில் கடன் வாங்குவோம், இல்லைன்னா ப்ரைவேட் பேங்க்கில் கடன் வாங்குவேன். கடன் வாங்கி நம்மளாம் கடைசியில் கடனை கட்ட முடியாமல் செத்தவங்க பல பேர். இந்த மாதிரி உலகமே கடனில் தான் கிடக்கு. பணங்கிற ஒன்றை வச்சு தான் இது பண்ணுறானோ. பேங்க்கு அவனுங்களது தான், கவர்மெண்ட்டு அவனுங்களது தான், போலீஸு, டாக்டர் எல்லாமே அவனுங்களது தான். நோயை வேணே உருவாக்கி அந்த நோய்க்கு மருந்துங்கிற பேரில் அடிச்சுக்கிட்டு இருக்கானோ. யூஎஸ்ஸு, இந்த யூகேலலாம் பார்த்திங்கன்னா கேன்சர் அதிகம். இந்தியா இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சுகர் அதிகம். இதுக்கெல்லாம் தான் மருந்துன்னு சொல்லி நம்மளை கொண்டுட்ருக்கானோ. சொல்லப்போனால் உண்மையாக சொல்லப்போனால் சோனியை வச்சாலே போதும் சுகரை குணப்படுத்தலாம். அதெல்லாமல் அரிசியே தேவையில்லை. முன்னெல்லாம் வந்து நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம், இந்த தானியம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கேழ்வரகு, கம்பு, இந்த அரிசிலாம் இருந்தது. அரிசி வந்து சாப்பிடுவாங்க, என்னென்னா பழைய சோறு சாப்பிடுவாங்க. அதுவுமே வந்து கம்மி. அந்த தண்ணி, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ராமர் வந்து சீதையை கூப்பிட்டுட்டு வனவாசம் போனப்போ கட்டுசோறு கட்டு போனாராம். அது எதுக்கு அப்படின்னா, அது கட்டுசோறு அதுக்கு தான் கட்டினாங்க. அதை வந்து தண்ணியில் நினச்சி அந்த தண்ணியை மட்டும்தான் குடிப்பாங்க. அதை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு இதில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அவர் 21 நாளில் நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இது ஒரு கதை, ஒரு பெரிய கதை. இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நான் சொன்ன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கடவுளுக்கும் ஒரு 9 குரூப்புக்கும் ஏற்பட்ட ஒரு மோதல் தான் இது. அதுதான் கதை. அவனெல்லாம் சேர்ந்து ஒத்த மோதுங்கண்ணா பொட்டை மாதிரி பரவாயில்லண்ணா அப்படின்னா வேணுன்னே போய்ட்டு பொம்பளைங்கள்ட்ட வம்பளுகிறதும், என்னை கட்டிட்டு சூனியத்தில் கட்டிடுவானோ, என்னை கட்டிட்டு பயமுறுத்துற மாதிரிலாம் என்னை இது பண்ண வைக்க முடியும். என்னை அந்த இதெல்லாம் வச்சுட்டு நீ தான் 9 அப்படிங்கிறானோ என்ன. நான் என்ன சொன்னேன், அதாண்டா புண்டை 9 குதியலாம் ஒத்த ஊருக்கு முன்னாடி வச்சுப்போம். நான் உடனே அதான் சொன்னேன், ஏன் ஊருக்கு முன்னாடி அப்படின்னா, நான் உடனே அவனுங்களுக்கு சூனியம் வச்சுட்டான், இல்லை எனக்கே சூனியம் வச்சுட்டு அவனுக்கு அடிப்பானோ. அதுதான் சூனியத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நின்று பார்த்துருவோம் அப்படின்னு. அதை விட்டுட்டு வேணே வேலையில் போட்டு அடிக்கிறது, வேலை வழியே கிடைக்காம படிக்கிறது, அப்புறம் என் பொண்டாட்டியை வச்சு சூனியம் வச்சு திட்டுறது, என் மாமியாரை வச்சு திட்டுறது, என் பையனுக்கு சூனியம் வைக்கிறது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சூனியம் வைக்கிறது, எனக்கு நெஞ்சுவலி நீத்திக்கு வர வச்சவனை திரும்ப. இது மாதிரி எல்லாமே. அதேமாதிரி என் ஃப்யூச்சர் வைஸ் நிறைய பேர் நடிகைகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வேணும்னே தப்பான சீனில் நடிக்க வைக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப 9 தனம் தான். 9 அவனும் அது அவனுங்களுக்கு புரியாது. அவனுக்கு எப்பயுமே என்ன சொல்லுவானோ, நாங்களும் கெத்து அப்படின்னு போனோம். அந்த கெத்து புண்ணியாக தான் என்கிட்ட காட்டுங்கடா அப்படின்னா 9 புண்டை மாதிரி தான் வேலை காட்டணும். என்னை வந்து கிட்டத்தட்ட இந்த 7 வருஷமாக என்னை கையடிக்க வைக்கிறானோ. தூக்கம் வராது, நெஞ்சு வலிக்கும், நடக்க முடியாது. எவ்வளோ தான் நான் சாப்பிட்டாலும், சாப்பிடாமல் இருந்தாலும் உடம்பு ஏறும். இந்த மாதிரி சூனியம் வச்சு இல்லை கடவுள் பவர் வச்சு ஏதோ பண்ணி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. பண்ணிவிட்டு இப்பயும் சாவடிக்கிறானோ. சூனியம் வேறு முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. எப்போ டிசம்பர் 8 முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஜனவரி 8 வரப்போகுது. இன்னும் 7 வருஷம் பத்தாதுங்கிறான். கேட்டால் 7.5 வருஷம் வேணுமா. அவங்களாம் எனக்கு சனியனும் புண்டை 10 வருஷம் 12 வருஷமாக பீத்திக்கிறானோ. 7 வருஷமும் டேரெக்டாக தின்னானோ. இருந்தாலும் 10 வருஷம் இவனுங்களாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு 9 அவனும். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்பயுமே இந்த மருந்துலாம் கொடுக்குறானுங்களே, இந்த மருந்துலேயுமே நிறைய கலப்படம் இருக்குது. ப்ரைவேட்டில் தான் கொடுக்குற மருந்து விலை அதிகம் இருந்தாலும் அதுலேயுமே ஒரு 60 to 70% தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. அதுவும் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. நானாக ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன், அது வந்து ஓகேவாக இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் இதிலெல்லாம் கொடுக்குற மருந்தெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போகிற மக்கள் வந்து திரும்ப போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து திட்டக்குடி ஜிஹெச் ஒரு அனலைஸ் பண்ணதில் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் வரும். அவனுங்களே ப்ராஜெக்ட் எடுத்து அவனுங்களே யாருக்காவது கொடுத்து அவனுங்களே இதுதான் ஒயிட் மணி ஆக்குறது. முன்னெல்லாம் பிளாக் மணியும் வச்சுருக்கானோ.
மாதிரி எல்லாமே கலப்படம், எல்லாமே வேஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் உடல் உழைப்பு இருந்தது. இப்போ எல்லாம் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி தட்டிகிட்டு இருக்கோம். அதுதான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நம்புறது நம்பாததும் உங்கள் இது. அதே மாதிரி நான் கல்கி, ஆனால் என்னை டெவில்னு எழுதியிருக்கானுங்க. எதுலன்னா பைபிளில். ஸோ இனிமேல் நீங்கள் தான் பார்த்து கேட்கணும். இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் ஒரு மயிரும் ஆக போகிறதில்ல. நான் டெரரிஸ்ட் இல்லை, டெரரிஸ்ட் இந்த கவர்மெண்ட்டு தான், இந்த இலுமினாட்டி குரூப்பு தான். பாய். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்பீங்க, அப்போ எல்லா டாக்டர், எல்லா வக்கீல், எல்லா ஜட்ஜு, எல்லா போலீஸுமேவா இல்லை எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸருமா, இல்லை எல்லா ப்ரைவேட் செக்டாருமா அப்படின்னா இல்லை. அவனுக்கு யாருக்கும் மூளை கிடையாது. அப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா மூளை உள்ளவங்கள வேலைக்கு வைப்பாங்க. அப்போ மூளை உள்ளது யார் அப்படின்னா மூளையே இல்லாத மக்கள். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் அப்படின்னாலே யார்? அவங்களாம் இலுமினாட்டி இல்லைன்னு அர்த்தம். அவனுங்க ஏலியன் அவனுங்கெல்லாம். ஸோ இது டிஎன்ஏ வர்சஸ் ஆர்என்ஏ மேட்ச்சு இதாங்க. அது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா டாக்டர்ஸுமே, ஏன் நானுமே பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் படித்தேன். எனக்குமே எனக்கு ஜஸ்ட் ஒரு ஓவராலாக தான் தெரியும். சரி, இந்த கவர்மெண்ட்டை மாற்றணுன்னு தான் எனக்கு தெரியும். இதுக்குள்ளே அதேமாதிரி ஒரு க்ளூ தெரியும். என்னென்னா இதெல்லாம் பண்ணது இங்கிலாந்தில் யாரோ ஒருத்தவங்க தான் அப்படின்னு. ஏன்னா இங்கிலாந்து எக்ஸ்பெடிஷன் கிட்டத்தட்ட எல்லா நாட்டையுமே இங்கிலாந்துக்காரனுங்க தான் பிடிச்சானுங்க. பிடிச்சி கன்று ஒன்று வச்சு சுட்டு எல்லாரையும் இது பண்ணி கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே ஒரே கவர்மெண்ட் சிஸ்டத்தை எங்கே பார்த்தாலும் ஃபார்ம் பண்ணி இப்போ வரைக்கும் உலகம் பூரா அவனுங்களோட ஆட்சி தான் நடக்குது. இதுதான் உண்மை. அவனுங்க தான் இருக்கானுங்க எங்கே பார்த்தாலும். இதுதான் கதை. அதுக்கு தான் சொல்கிறேன். அவனுங்க கீழே நம்ம எங்கேயாவது இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இல்லை, ஏகப்பட்டவங்க இருக்காங்க. லேடி டாக்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இலுமினாட்டி கிடையாது. அதேமாதிரி ஆக்ட்ரஸ் யாருமே இலுமினாட்டி கிடையாது, ஆனால் இருக்காங்க கம்மி. அதேமாதிரி அடுத்து எல்லாமே லேடிஸில் தான் வராங்க. ஜென்ஸில் கேனாலே இலுமினாட்டி தான். ஆனால் கேலியுமே சில இலுமினாட்டி இல்லாமலும் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கம்மி. இந்த மாதிரி தான் நானுமே இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தில் இந்த புக்கு இதெல்லாம் எஜுகேஷன் சிஸ்டத்தில் தான். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம படிக்கிறத நம்பிக்கிட்டே இருக்கும். நான் படித்து நானுமே ஒரு எல்லாம் அறவே காடு. அதான் உண்மை. எல்லாம் படித்த முட்டாள்கள் என்னையும் சேர்த்து. ஆனால் என்ன, நான் கொஞ்சம் யோசித்தேன் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நானும் ஒன்று பெரிய அதிபுத்திசாலி, நான் ஒரு மிகப்பெரிய கடவுள், என் காலில் எல்லாம் கும்பிடுங்க அப்படிலாம் சொல்லலை. உலகத்தை அழிக்கிறானோ, மக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கானோ, இதெல்லாம் கேட்கணும் நீங்கள் தான். அதை விட்டுட்டு சும்மா வேடிக்கை புண்டை பார்த்துருந்தா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் சொல்லத்துக்கு இல்லை. எல்லாருமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் வச்சுருப்பாங்க, வீடு இருந்தது, மாடு வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் ஆத்திரம் அவசரம்னு சொல்லி எல்லாத்தையும் விற்று நகைலாம் வச்சுருந்துருப்பாங்க. எல்லாருமே கல்யாணம்னா இத்தனை பவுன் அத்தனை பவுன்லாம் போட்டு நகைலாம் வச்சுருந்தாங்க எல்லாருமே. இந்தியாவை மட்டுமே ஈஸியாக கொள்ளடிக்க முடியல எல்லாரும். ஏன் தெரியுமா? அதாவது எப்படி சொல்கிறது, அது ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு இது இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நம்மளோட பண்பாடு என்னென்னா, கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நகை நட்டு வீடு காரு எல்லாம் வாங்கி கொடுத்ததுனால, அப்புறம் இந்த மாதிரி தங்கம் தான் நம்மளை காப்பாற்றுச்சு. யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாருமே இஎம்ஐயில் வாழறானோ. இப்பயுமே ஒன்றும் இல்லை, இந்தியாவிலேயே சென்னை பக்கம் போனீங்கன்னா இருக்கிற எல்லோரும் இஎம்ஐயில் தான் வாழ்ந்துட்டேன். நானுமே சிலதெல்லாம் இஎம்ஐயில் தான் போகணும், கிரெடிட் கார்டு இதுன்னு. ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, இது ஒரு பாடம். நம்ம தங்கம்னு ஒன்று வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா தேவை எதாவதுனா அடகு வச்சு வாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு எப்படி சொல்கிறது, எல்லாம் விலைவாசி ஏற்றிட்டானோ. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு, அந்த காலத்துலலாம் வெறும் 1 ரூபாய்க்கு சென்னை போயிட்டு வந்துடலாம், காரு வாங்கலாம். 10 ரூபா 100 ரூபா இருந்தால் கார் வாங்கலாம். இப்போல்லாம் 1 லட்சத்துக்கு வண்டி கூட வாங்க முடியாது. எப்போ கோவிடுக்கு அப்புறம் தான் அவனுங்களோட ஆட்டம் இன்னும் மோசம். கோவிடுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெறும் 10,000 ரூபா இருந்ததுன்னா சென்னையில் ஓட்ட முடியாது. அட்லீஸ்ட் கிராமத்தில் ஈஸியாக நல்லா வாழலாம் சொகுசாக. இப்போ கிராமத்திலே 10,000 ரூபா இருந்தால் கூட வாழ முடியல. இந்த மாதிரி இதெல்லாம் அவனுங்க தான் பண்ணுறானுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உலகமே ரொம்ப கேவலமாக இருக்குது. உலகமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒன்றும் இவனுங்க கவர்மெண்ட்டால் ஒன்றும் யூஸும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை.
சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் பெண்களுக்கும் இழைக்கப்படுது, ஆண்களுக்குமே. என்னையே படுக்க கூப்பிட்றானோ, இதுதான் காமெடி. அதாவது பொண்ணுங்களுக்கு பிரச்சனைனா பரவாயில்ல, என்னையே கூப்பிட்றானோ, நாங்கள் கேவா அப்படிங்கிறானோ. எல்லாம் கொரில்லா அட்டாக் போட்டால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இதுதான் கதை பாருங்கள்.